நான் அவங்க தாத்தா அவங்க அப்பா 3 பேர் தவிர வேற யார் கூடயும் அதிகமாக பழகுனது கிடையாது. ஆனால் உன்னை பார்த்தனே தெரியல, உன் கூடவே தான் ஒட்டிட்டு இருக்கா. எனக்கே ஆச்சரியமா இருக்குமா. அம்மா அம்மா. அட குட்டிமா, அம்மா நட கூப்பிட்டீங்க? அட என் பேத்தி அம்மானு கூப்பிட்டா. ஏன் சார் பாப்பா இப்போதான் பேசுகிறாங்களா? இவ்வளோ வருஷமா அப்பான்னு தவிர வேற எந்த வார்த்தையுமே அவ சொன்னதில்லை. ஆனா இன்னைக்கு தான் முதல் முறையா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மான்னு கூப்பிடுறா. அட பரவாயில்லையே வசந்தி. ஆனால் அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருவேன், ஒன்றை மாதிரி தான் அவங்க அம்மா இருந்தாங்கன்னு. ஒருவேளை அதனால கூட கூப்பிட்ருக்கலாம். அவளும் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாள்ல. ஆமாம்மா, நான் டெய்லியுமே அவளோட அம்மாவோட ஃபோட்டோ காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுவேன், தூங்க வைப்பேன். ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது அதான் அவளை அறியாமையே கூப்பிட்டுட்டா போல இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணு அம்மான்னு கூப்பிட்டது. அம்மா. நிலா குட்டியும் இனிமே என்னோட பொண்ணு தான். நிலா குட்டி, நீங்கள் எப்பவுமே என்ன அம்மானு கூப்பிடலாம், சரியா? என்னடா தங்கம், என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு பூஸ்ட் வேணும். அப்பா எனக்கு டெய்லியுமே பால்ல மிக்ஸ் பண்ணி அதை தான் கொடுப்பாங்க. எனக்கு அதை தான் வேணும். அடடே, என் பேத்தி எவ்வளோ அழகா பேசுறா. அந்த கடவுளே, இந்த 2 பேரையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருங்க. என்னோட பேத்திக்காவது அம்மா கண்டிப்பா வேணும். கடவுளே, சீக்கிரமாவே இந்த 2 பேருக்குமே நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க தான் அருள் புரியணும். ஏம்மா, பூஸ்ட் மட்டும் போதுமா? வேற எதுவும் பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? அது மட்டும் போதுமா? ஐயோ தங்கம், ரொம்ப அழகா பேசுறீங்கடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்னா, தெரியுமா? எனக்கும் அம்மா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிள்ளை இவ்வளோ நாள் இந்த அம்மாவுக்கு பாசத்துக்காக எவ்வளோ எங்கியிருக்கான். இவ்வளோ வருஷம் எனக்கு தெரியாமல் போச்சு. அம்மா அப்பாலாம் சொல்லிட்டே தான் இருக்காங்க, நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட குழந்தைக்காவது. ஆனால் எனக்கு அதோட பொறுத்து இன்னைக்கு தான் புரியுது. கண்டிப்பாக என் குழந்தைக்கு அம்மா வேணும். தாமரை, நீ தான் இவங்களை என் கண் முன்னாடி சேர்த்துருக்கன்னு நம்புகிறேன். நம்ம ஆர்கே அண்ணனுக்கும் ஒய்ஃப் இல்லை, வசந்திக்கும் ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் ஆக போகுது. இவங்க 2 பேரையும் கோத்து விட்டா எப்படி இருக்கும்? பாப்பா பேசுனதுல நான் என்னையும் மறந்து போயிட்டேன். என்ன சாப்பிட்றீங்கம்மா? பாப்பா பேசுனதுல உங்களை மறந்துட்டீங்களா, இல்லை வேற யாராவது பேசி அதில் மறந்துட்டீங்களா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, காஃபி குடிக்க வந்தோம். காஃபி குடிக்கலாமா? அட ஆமாம்மா, அதையும் மறந்துட்டோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கம்மா, ஆர்டர் பண்ணிடலாம். எதுக்கு சார் காஃபிலாம்? பரவாயில்ல. ஏங்க, அன்னைக்கு பாத்திரக்கடையில் பார்த்தோம், அங்கே தான் எதுவும் அவ்வளோவா பேச முடியல. மறுபடியும் எனக்கு பார்த்துட்டு எப்படி ஒன்றும் பேசாமல் போக முடியும்? நான் உங்களை ஒன்றும் டின்னர்லாம் சாப்பிட கூப்பிடல, ஜஸ்ட் ஒரு காஃபி தான். காஃபி மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் கிளம்பிடலாம், சரிங்களா? அப்புறம் நீங்கள் என்னை ஒன்றும் சார்லாம் ஒன்றும் கூப்பிட வேண்டாம். வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடணும் கூட அவசியம் இல்லை. ஆர்கேன்னு கூப்பிடுங்க ஷார்ட்டா, இல்லை ராமகிருஷ்ணான்னு கூட கூப்பிடுங்க, ராம்னு கூட கூப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூப்பிடுங்க. ஆனால் சாருன்னு மட்டும் கூப்பிடாதீங்க ப்ளீஸ். ஐயோ, நீங்கள் என் தம்பியோட எம்டி, நான் எப்படி உங்கள் நேம் சொல்லி கூப்பிட்றது? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நான் சார்னே கூப்பிட்றேன் சார். நான் ஆஃபீஸில் தாங்க எம்டி, இது பப்ளிக் பிளேஸுங்க, இங்கே என்ன வேணாலும் கூப்பிடலாம். சார், நான் ட்ரை பண்ணுறேன், டக்குன்னு என்னால் கூப்பிட முடியாதுல்ல. ஐயோ முடியல, இந்த டாப்பிக்கை மாற்றுங்க, போர் அடிக்குது. ஆர்கே அண்ணா, இப்போ என்ன சார்னு கூப்பிடணும் அவ்வளோதானே, அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ காஃபி ஆர்டர் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? என்ன இடம் எதுவும் மாறி வந்துட்டோமா? நம்ம ரூம் தானா? ஒரே லைட்டிங்காக இருக்கு. மற்ற நாள்லாம் லேட்டாக வந்தால் கூட ஓகே, ஸ்பெஷல் டேயில் கூடவா இவ்வளோ லேட்டாக வருது? ச்சே, இவருக்கு போய் நான் இவ்வளோ டெக்கரேட் பண்ணேன், நானும் கிளம்பி தேவையில்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மது, நீ இதுக்கு மேலே வெயிட் பண்ணா வேஸ்ட் ஆஃப் டைம். நீ போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோடி. அடடே, நம்ம ஆள் என்ன எனக்கு இல்லாமல் ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி அவளும் ரெட் கலர் புடவையில் அவ்வளோ அழகாக நிற்கிறா.
இன்னைக்கு என்னவா இருக்கும்? நான் எதுவும் மறந்துட்டேனோ? ஐயோ, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. நான் என்னைக்கும் போல லேட்டாக வேற வந்துட்டேன். ஒய் மது, என்ன என்ன வேணும் உங்களுக்கு? என்னடி வந்த உடனே கோவப்படுற? இப்போல்லாம் சாரு ரொம்ப பிஸியாக தான் இருக்கீங்க. என்ன பண்ணுறது, என்னால் கண்டிக்கவே மாட்டேங்க. மற்ற நாள்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸ் வரும்ல, அப்பம் கூடவா இவ்வளோ லேட்டாக வரணும்? என்னடி, உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆஃப்டர் திவாலி ஒர்க் கொஞ்சம் ஹெவிமா. 2 நாள் தான் நான் உன் கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கு வேணா நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் சம்பாதிக்கிறது யாருக்கு? நமக்காக தானே. நான் 1 வீக் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அடுத்த 1 வீக் உன் கூட தானே இருக்கேன். மது, என்னோட ஒர்க் கொஞ்சம் எப்படின்னு உனக்கே தெரியும். அப்புறம் நீயே புரிஞ்சு காட்டி எப்படிமா? ஏங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனாலும் முன்னாடி மாதிரிலாம் நம்மளால் லவ் பண்ண முடியலல்ல. அதுவும் குட்டி வந்ததுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டன்ட் ஆகிட்டு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன டேனாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதையே கரெக்டாக கேட்டுட்டா. எனக்கு எங்கே ஞாபகம் இருக்கு என்ன டேன்னு? ஐயோ, ஒருவேளை அவள் பர்த்டேவா இருக்குமா? இல்லை என்னன்னு தெரியலையே. ஓச்சு, கார்த்தி இன்னைக்கு செத்தடா. என்ன சார், ஞாபகம் இருக்கா இல்லை மறந்து போச்சா? உண்மையை சொல்லுங்க. ஆமாம், நீ டிஸ்டன்ஸு சொன்னையே. ஆனால் இப்போ நீ என் கூட ஒட்டிட்டு தானே நிற்கிற. அது எப்படி டிஸ்டன்ஸில் போய் சேரும் சொல்லு? இந்த மரமண்டையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதோ. இவருக்கு போய் தேவையில்லாமல் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணி நானும் கிளம்பி இந்த ரூமையும் டெக்கரேட் பண்ணேன். மரமண்டை. என்னடி? நிஜமாக நான் டிஸ்டன்ஸ் சொன்னது உங்களுக்கு புரியலல்ல? நான் போகிறேன். ஏன்டி இப்படி பண்ணுற? போய் பொண்டாட்டி. உங்கள் கொஞ்சம் சொன்னோம் எனக்கு தேவையில்லை. போய் பாடுங்க. ஏங்க? ஓய் பொண்டாட்டி, உன்னோட மூச்சு காத்த வச்சு என்ன நினைப்பேன்னு எனக்கு புரியும்டி. இவ்வளோ நாள் பழகிருக்க. என்னை பற்றி இது கூட உனக்கு தெரியல? எனக்கு என்னடி தெரியுமா? நம்ம ப்ரப்போஸ் பண்ணடி, அதுதானே நீ ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ண ரெடி பண்ணியிருக்க. நான் எப்படி மறைப்பேன் சொல்லு? செலிப்ரேட் பண்ணலாமா? 2வது பாப்பாவுக்கு ரெடி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? போங்க. போன்னு சொல்கிறதுக்கு தான் மேடம் இவ்வளோ ரெடி பண்ணீங்களோ? எனக்கு தெரியாதா நீ போன்னு சொல்கிறது எதுக்குன்னு? சீ போங்க. அனிதா, பேக்லாம் எடுத்துட்டல, கிளம்பலாமா? எடுத்து வச்சுட்டேங்க. காரில் வச்சிடலாம். ரவி, இன்னும் ஒரு 2 நாள் கூட இருந்துட்டு போகலாம்ல, அதுக்குள்ளே கிளம்புறீங்க? அண்ணி, ஆஃபீஸ்லேருந்து வேற கால் பண்ணிட்டாங்க அண்ணி. நான் 10 நாள் தான் லீவ் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் 2 வாரம் மேலேயே ஆச்சு அண்ணி. இதுக்கு மேலே போலாட்டி அப்புறம் வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. ஆமாக்கா, அவங்க ஆஃபீஸில் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வரேங்க்கா இடையில. சரியா? நீங்கள் எல்லாருமே வாங்கக்கா பெங்களூருக்கு. சித்தி, எங்களுக்கு நெக்ஸ்ட்டு பிளானே பெங்களூர் தான். நெக்ஸ்ட்டு ஹாலிடேஸ் வரும்போது கண்டிப்பாக அங்கே தான். சரிங்களா? சரிடா தங்கம், மறக்காமல் எல்லாருமே வாங்க. சரிங்களா? அனிதா, கொஞ்சம் பொருள் எல்லாமே எடுத்து கட்டப்பையில் வச்சுருக்கேன். மறக்காமல் எடுத்துகிட்டு போ. உனக்கு வேறு எதுவும் இல்லாட்டின்னு கூட சொல்லிடி, இப்போ நான் வாங்கி கொடுக்குறேன். ஐயோ அண்ணி, உங்கள் தங்கச்சி தானே, தேவைக்கு அதிகமாகவே பொருளை வாங்கி தான் வச்சுருக்கா. அதெல்லாம் இருக்கு அண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனிதாம்மா, பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்க. சரியா? சரிம்மா. நீயாவது என் கூட வர வேண்டியது தானம்மா. எங்கடி? இப்போ கோயம்புத்தூரில் தானே இருக்கேன். ஒரு வாரம் கூட போகட்டும். இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு அங்கே வரேன். என்ன? சரிம்மா, அப்போ கண்டிப்பாக வந்துடுவல்ல. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ எப்படி சிரிக்கிற? சிரிச்சாதான் என் பிள்ளை அம்புட்டு அழகாக இருப்பேன். சிரிச்சிட்டே இருடி, சோகமாலாம் இருக்காத. அக்கா, இப்போ நீ என்ன ஃபீலிங்ஸா? உனக்கு இதெல்லாம் செட் ஆகலக்கா. சிரிச்சிட்டே இரு, அப்போ தான் நல்லாயிருக்கும். உனக்கு வேறு ஆள் கிடைக்கலையோ? நான் தான் மாட்டினேனா? நல்ல அக்கா, நல்ல தங்கச்சி, நல்லா வருவீங்க 2 பேரும். என்ன ஆத்திமா, உங்களை விடவா? சித்தி, டேய், என்னடா யோசனையில் இருக்க? என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? சொல்லு மச்சி. இல்லைடா, லவ் பண்ணும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
ஆனால் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பை லவ் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பயம் வருதுடா. என்னடா என்ன பயம் உனக்கு? உனக்கே தெரியும் நான் சக்தியை எவ்வளோ லவ் பண்ணேன்னு. ஆனால் கடைசியில் என்கிட்ட அவ சொன்னது, சிவா, நம்ம லவ் பண்ணி 1 இயர் மேலே ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் கூட நீ என்னை லவ் பண்ணுறதை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் உன்கிட்ட பேசுகிற பழகுற இந்த ஒவ்வொரு நாளுமே எனக்கு கனவு மாதிரி தான் இருக்குது. என்னால் இது நிஜமாவே ஏற்றுக்க முடியல தெரியுமா? உன் கூட லைஃப் லாங்காக 100 வருஷம் மேலே சேர்ந்து வாழணும்டா. எனக்கு நான் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. என்னடி இன்னைக்கு என்னைக்கும் இல்லாமல் லவ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு, என்னாச்சு? எதுவும் டைலாக் எழுதி வச்சியா? அது என்னமோ தெரியலடா. உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன் கூட பேசிகிட்டே இருக்கணும், உன்னை மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இந்த 1 இயரில் என்னால் எவ்வளோ லவ் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். இன்னும் இருக்கிற பேலன்ஸ் வாழ்க்கையிலையும் அதை நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். என் சக்தி, என்னன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? எத்தனையோ பசங்க உன்னையே சுற்றி சுற்றி வந்தாங்க, ஆனால் நீ என்ன சுற்றி சுற்றி வந்தடி. என் மேலே அவ்வளோ லவ்வா உனக்கு? எத்தனையோ பசங்க என்னை சுற்றி வந்தாலும் எனக்கு பிடிச்சது ஒன்றை மட்டும்தானடா. சக்தி, எந்த சுச்சுவேஷன்லும் என்னை நீ விட்டுட்டு போக மாட்டல்ல? இந்த கொஸ்டின் கேட்கணும்னு உனக்கு எப்படிடா தோணுச்சு? இல்லை, இவ்வளோ லவ் பண்ணுற பொண்ணு யாருக்கு கிடைக்கும்? ஆனால் நீ எனக்கு கிடைச்சிருக்க. அதான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குடி, என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு. அதான். சிவா, இதுக்கு மேலே நீ அந்த வேர்டை யூஸ் பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் லைஃபு அது உன் கூட மட்டும்தான்டா. சக்தி, நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. என்ன பிரச்சனை சொல்லு, சொன்னாதானே தெரியும். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், அதுக்கு நீ இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஆன்சர் பண்ணு, என்ன ரீசன்னு நான் சொல்கிறேன். சக்தி, இன்னும் ஒரு 2 இயர்ஸ் தான்டி. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம யூகே போகலாண்டி. இப்போதைக்கு வேண்டாம் ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. ஆனால் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னால் முடிஞ்சா என் கூட வா, இல்லாட்டி லெட்ஸ் பிரேக்கப். என்னடி என்னென்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. நீ நினைக்கிற மாதிரி, நீ சொல்கிற மாதிரி 2 இயர்ஸ்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் உன்னோட லவ்வை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? லைஃப்னா வாழ்கிறதுக்கு காசு தேவைடா. எனக்கு இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை உன்னால் எப்பவும் கொடுக்க முடியாது சிவா. அதை நீ மைண்டில் வச்சுக்கோ. ஏதோ ஆர்வக்காலரில் உன்னை லவ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் லவ் பண்ணது உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். அதுக்காக உன் கூட சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லையே. சக்தி, என்னடி சொல்கிற? நீ தான் என் கூட லைஃப் லாங்காக வாழ்வேன்னு அப்போ பேசுன. இப்போ என்னடி என்னை ஒரேடியாக விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற? அது அப்போ சொன்னேன் தான். நான் நினச்சேன் நீ பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன்னு. ஆனால் உன் கூட பழகினதுக்கப்புறம் தானே தெரியுது நீ கோடியில் இருக்கவன்னு. அப்போ நீ என்னை லவ் பண்ணது உண்மை இல்லையா சக்தி? நான் பணக்காரன் நினச்சி தான் நீ பழகியிருக்க, அப்படி தானே? ஆமாடா, நீ பணக்காரன் நினச்சி தான் நான் பழகினேன், இதுதான் உண்மை. அப்போ உனக்கு தேவை பணம் தானே, லவ் இல்லைல்ல? ஆமாம், உன்னோட இந்த லவ்வை போய் குப்பையில் போடு. லவ்வை மட்டும் வச்சுட்டு எப்படிடா வாழ்க்கையை வாழ முடியும் சொல்லு? நான் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை இப்போவும் சொல்கிறேன், உன்னால் எப்பவும் கொடுக்க முடியாது சிவா. ஆனால் என்னோட லவ்வை உன்கிட்ட கொடுத்து நான் இவ்வளோ நாள் ஏமாத்துட்டேன். ஆனால் இனிமே வந்துட்டு நான் ஏமாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னை மட்டுமே லவ் பண்ணுற, எனக்கு பிடிச்ச அதே மாதிரி நல்ல கோடீஸ்வர மாப்பிள்ளை எனக்கு இப்போ கிடச்சிருக்கான். அவனை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக யூகேல வாழ போகிறேன். உன் கூட பழகுன இந்த பழக்கத்துக்கு வேணா நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். நீ வேணா யூகே என் கூட வா. நான் ஃபியான்ஷே கிட்ட சொல்லிவிட்டு உனக்கு சின்னதாக வேணா ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுக்குறேன். என்னால் அது மட்டும் தான் உனக்கு பண்ண முடியும். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இதுக்கு மேலே லவ் கிவ்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுற்றாத. இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு, நீ அதை கெடுக்க மாட்டேன்னு நம்புகிறேன். குட் பை. என்ன பண்ணுற? என் கையை விடு சிவா. என்னடி, என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச பையன் மாதிரி தெரியுதா? ஏய், கையை விடு. போடி போ. உனக்கு தேவை அந்த பணம் தானே? அந்த பணத்தால் நீ எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு போக போக உனக்கு புரியும். நம்ம வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான், அதுக்காக பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. என்னோட அன்பு உனக்கு இப்போ இல்லாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் புரியும்டி.
அப்போ தெரியும். அது புரியும் போது பார்த்துக்கலாம். இப்போ ஆளை விடு. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பணப்பேய், போடி போ. உன்னெல்லாம் லவ் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது என் மேலேயே. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் நாம் முடிவு பண்ணுறது இல்லை, மேலே இருக்கிறவன் முடிவு பண்ணுறது. நீ நான் யாரும் நினச்சாலும் யாரை விட்டுட்டு போக முடியாது. அதான் நிஜம். நீ போன அந்த சக்தியை நினச்சி இப்போது ஒன்றை மட்டுமே உருகி உருகி காதலிச்சிட்டு இருக்க கனியை மட்டும் நினச்சி பாருடா. அந்த சக்தியெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு நீ அவளை நினச்சி பயப்பட்டுட்ருக்க. அது என்னன்னு தெரியலடா. அவளை நான் எப்பவும் மறந்துட்டேன். ஆனால் அவள் பண்ண துரோகத்தை மட்டும் எப்பவுமே என்னால் மறக்க முடியாது. அவள் என்னை விட்டுட்டு போயிட்டாதான். இருந்தாலும் எனக்கு அன்னைக்கு கால் பண்ணதுலேருந்து என் மனசு ஒரே பதட்டமாக இருக்குடா. எனக்குள்ளேயும் கனிக்குள்ளேயும் எந்த வித பிரச்சனை வரக்கூடாது. அது மட்டும்தான் நான் பயப்படுற ஒரே ஒரு விஷயம். நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, சரியா? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன்ல உன் கூட. நீ சொல்கிறது சரிதான்டா. எப்பவும் விட்டுட்டு போன அந்த தகரத்தை நினச்சி கவலைப்படுறத விட இப்போ என் கையில் இருக்கிற தங்கத்தை நான் எப்பவுமே தொலைக்க மாட்டேன்டா. ஊருக்குள்ளே நான் இருந்த தீவுக்குள்ளே